கொஞ்சம் பேசலாமா? இன்னைக்கு எத பத்தி பேச போறோம் அப்டின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன்ல உள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் தான் பேச போறோம். நமக்கு எல்லாம் ஒரு தாட் எப்படி இருக்கும் அப்டின்னா, எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், சீக்கிரம் குழந்தை பிறக்கணும். இதுக்கெல்லாம் நான் லா ஆஃப் அட்ராக்ஷன யூஸ் பண்ணி எனக்கு அதெல்லாம் நான் அட்ராக்ட் பண்ணிடுவேன். இப்ப சில விஷயங்கள் நமக்கு நடக்கும். வேலையில ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், பிசினஸ்ல ஏதாவது லாஸ் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு எப்படி வந்துச்சுன்னு நம்ம யோசிக்கவே மாட்டோம். அதெல்லாம் எப்படியோ ஏதோ நம்ம லைஃப்ல வந்துட்டு எப்படி இருட்டு இருக்கோ, வெளிச்சம் இருக்கோ, அதே மாரி நல்லது, கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு அத ஜஸ்ட் லைக் தட் விட்டுருவோம். நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயங்களுமே நம்ம அட்ராக்ட் பண்ணாதான், நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணாதான். இந்த அக்செப்டன்ஸ் இருந்தா மட்டும் தான் நம்மளால வந்துட்டு எது வேணும், வேண்டாங்கிறத நம்மளால பிரிச்சு பார்க்க முடியும். நல்லது நடந்தா மட்டும் அத நம்ம அட்ராக்ட் பண்றோம். நமக்கு பிடிக்காததெல்லாம் நடந்தா அது ஏதோ நமக்கு டைம் சரியில்ல, விதி அப்படின்னு இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தின ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லன்னு தான் அர்த்தம். இப்ப நீங்க நெறைய இன்புட் சோர்சஸ் நமக்கு இருக்கு. சோசியல் மீடியா இருக்கு, நியூஸ் பேப்பர் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறோம், ஆஃபீஸ்ல பேசுறோம். இப்படி எல்லா இடத்துல இருந்தும் இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்றோம். இந்த கேதர் பண்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஏதோ ஒரு எமோஷனலா நமக்கு ஸ்டோர் ஆகும், கனெக்ட் ஆகும். அந்த எமோஷன் தான் நமக்கு அட்ராக்ட் ஆகும். நீங்க நல்ல விஷயங்கள் பார்க்குறீங்க, நல்ல விஷயங்கள் மட்டும் தான் கேட்குறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்க பார்க்குற மூவிஸ் ரொம்ப டிஸ்டர்பிங்கா, உங்கள ரொம்ப கவலைப்படுத்துற மாதிரி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த எமோஷனலா ஸ்டோர் ஆகும். அது வந்துட்டு உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும். எப்பவுமே அப்படிதான் நடக்குமான்னு கேட்டா அப்படி கிடையாது. நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறப்ப நம்ம வந்துட்டு அதை தட்டி கழிச்சிருவோம் இல்லையா? இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல, எனக்கெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னே தெரியல, நான் எப்படி இதை எனக்கு அட்ராக்ட் பண்ணுவேன் அப்படின்லாம் நம்ம அடிக்கடி திங்க் பண்ணுவோம். நம்ம அதை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணணும். என் லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயங்களுமே நான் தான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லது மட்டும் நடக்கும்போது நான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன், இதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ வந்துட்டு உங்க ஜாப்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சா அதுக்கு நீங்க காரணம். அதே மாதிரி உங்க ஜாப்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னாலும் நீங்க தான் காரணம். உங்க பிசினஸ்ல ஒரு சக்சஸ் இருக்கு அப்படின்னா நீங்க காரணம். அதே மாதிரி உங்க பிசினஸ்ல ஒரு ஃபெயிலியர் இருக்குன்னாலும் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணாதான் காரணம். அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, எங்கேயோ நடந்த ஒரு பிசினஸ் லாஸை பத்தி நீங்க நியூஸ் பேப்பர்ல படிச்சிருப்பீங்க. இப்போ அது உங்க மைண்ட்ல வந்துட்டு ஒரு எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த ஒரு மெமரி தான் உங்க பிசினஸ்ல நீங்க என்ன பண்ணணும்னாலும் இப்படி ஒருத்தங்களுக்கு இங்க நடந்துச்சு அப்படின்னு உங்க மெமரி ரீகலெக்ட் பண்ணும். நமக்கு தெரியாத ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல நடக்கவே நடக்காது. நீங்க உங்க லைஃப்ல நடந்த எல்லா விஷயங்களையும் யோசிச்சு பாருங்க. நீங்க ஏற்கனவே கேள்விப்படாதது, நீங்க ஏற்கனவே எங்கேயோ படிக்காதது, பார்க்காதது, கேட்காதது, அந்த விஷயங்கள் எல்லாம் உங்க லைஃப்ல நடக்காது. ஏன் அப்படின்னா நம்ம மைண்ட் வந்துட்டு ஏற்கனவே நமக்கு எது தேவையோ, எது வேணும்னு நம்ம யோசிக்கிறோமோ அதை தான் அட்ராக்ட் பண்ணும். இப்ப நான் யோசிக்கிறேன், இதை யோசிக்கிறேன், இதெல்லாம் எனக்கு நடக்கணும் அப்படி கிடையாது. நீங்க என்ன விஷயம் வேணும், என்ன விஷயம் வேண்டாம் அப்படின்னு நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன்ல பிரிக்க முடியாது. இது எனக்கு வேணும், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு பிரிக்க முடியாது. உங்க எமோஷன் எந்த மாதிரி இருக்குன்னு நீங்க நோட் பண்ணலாம். இப்ப நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா, சேடா இருக்கீங்களா, பதட்டமா இருக்கீங்களா, இல்ல வந்து கூலா தான் இருக்கீங்களா, இந்த மாதிரி தான் நம்மளால பிரிச்சு பார்க்கவே முடியுது தவிர, இந்த இதை நான் யோசிச்சா, ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு அத்தனை தாட்ஸ் மண்டைக்குள்ள ஓடும், 50,000 60,000 தாட்ஸ் ஓடும். அது எல்லாத்தையுமே நம்ம உட்காந்து நோட் பண்ணி அதை வந்து பிரிச்சு பார்த்துட்டு இருக்க முடியாது. நம்ம என்ன எமோஷன்ல இப்ப இருக்கோங்கிறத நீங்க பாருங்க. ஹாப்பியான எமோஷனா விட்டுருங்க. சேடான எமோஷனா நீங்க வந்துட்டு அதை கொஞ்சம் நீங்க நோட் பண்ணணும். அதை நோட் பண்ணும்போது உங்களுக்கு ஏன் சேடா இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்துட்டு அனலைஸ் பண்றதுக்கு பதிலா என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிராட்டிடியூட் எழுதலாம். கிராட்டிடியூடுங்கிறது லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ஒரு முக்கியமான ப்ராக்டிஸ். ஏன் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம தேடி தேடி எழுதும்போது நமக்கு அந்த பயம், சோகம் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். எங்கேருந்து இன்புட் சோர்ஸ் வந்து எங்கேருந்து நம்ம பார்த்து படிச்சு அந்த பயம் வந்துன்னு அதை ரிசர்ச் பண்றதை விட, நமக்கு என்ன பண்ணலாம்னா இதுக்கான வழி வந்துட்டு கிராட்டிடியூட் எழுதுறது. கரெக்டா நம்ம வந்துட்டு மார்னிங் எழுந்தினதும் நம்ம ஹெல்த்தியா இருக்கோமா, ஹெல்த்துக்கு ஒரு 5 தேங்க்யூ, நம்ம கிட்ட இருக்கிற வெல்த், இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்கு, போடுறதுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கு, இந்த மாதிரி நமக்கு தேடி தேடி எழுதலாம். அப்புறம் வந்து நமக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஒரு ஹஸ்பண்ட் இருப்பாங்க, அம்மா அப்பா இருப்பாங்க, இதுக்கெல்லாம் எழுதலாம். அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு போடுறதுக்கு என்ன சொல்றது, நல்லா போறதுக்கு ஒரு பைக் இருக்கு, போறதுக்கு ஒரு வேலை இருக்கு, டெய்லி கிளம்பி போறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க தேடி தேடி எழுதும் போது உங்களுக்கு அந்த சோகம், பயம் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். அதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணலாம்னா, நமக்குன்னு ஒரு கோல்ஸ் இருக்கும் கரெக்டா. அந்த கோல்ஸ் வந்து நம்ம காலையில எழும்பும் போதெல்லாம்
கோல்லாம் ஞாபகம் இருக்காது. திடீர்னு ஏதாவது ஒரு ஆஃபீஸ்ல ஒரு பிரச்சனை வர்றப்ப நமக்கு அந்த கோல்ஸ் ஞாபகம் வரும். எனக்கு இது பண்ணணும், எனக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு வீடு வாங்கணும், எனக்கு கார் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்புறம் அந்த டே ஃபுல்லா நம்ம பிஸியா என்கேஜா இருக்கும்போது நமக்கு அது மறந்து போயிடும். ஸோ என்ன பண்ணலாம்னா, நமக்கும் ஒரு கோல் இருக்கு, அந்த கோலை நோக்கி எனக்கு டிராவல் பண்ணணும் அப்படின்னு நம்ம மைண்டுக்கு புரிய வைக்கணும். ஸோ அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல அடிக்கடி நம்ம வந்துட்டு அதை ஞாபகப்படுத்தணும். ஸோ இதுக்கு ஈஸியான மெத்தட் என்னன்னா, இதுக்கு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க. எப்பெல்லாம் நம்ம தண்ணி குடிக்கிறோமோ அந்த தண்ணி குடிக்கிறப்பெல்லாம் நம்ம ஜஸ்ட் இப்போ எனக்கு கல்யாணம் ஆகணுமா, எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பர்சன் கூட கல்யாணம் ஆகணும், இல்லை வீடு கட்டணுமா, நான் வீடு கட்டிட்டேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, தேங்க்யூ, இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறப்பெல்லாம் நீங்க ஞாபகப்படுத்திக்கலாம். ஸோ உங்க மைண்ட் என்ன யோசிக்கும் அப்படின்னா, ஓ இவங்களுக்கு இது தேவை, இதை தான் இவங்க வந்துட்டு அடிக்கடி திங்க் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் மாதிரி. நெக்ஸ்ட் வந்து அஃபர்மேஷன். இப்ப நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நான் ரொம்ப அன்லக்கி, நான் இதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லை. இப்போ உங்களுக்கே வந்துட்டு ஒரு 1 லேக்ல சேலரி வேணும்னு தோணும். ஆனா உங்க உள்ளுக்குள்ள மனசு என்ன சொல்லும், இதுக்கெல்லாம் நான் டிசர்வ்டா, நான் அப்படி என்ன ஸ்கில் வச்சிருக்கேன், எனக்கு எதுக்கு 1 லேக்ல சேலரி தர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே உள்ளுக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வெளியே அது அட்ராக்ட் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அஃபர்மேஷன் உங்களுக்குள்ளே சொல்லிக்கலாம். நான் வந்து இதுக்கு எலிஜிபிள் பர்சன் தான், எனக்கு எல்லா டேலண்டும் இருக்கு, எனக்கு 2 லேக்ஸ் வரைக்கும் சேலரி வாங்குறதுக்கு நான் தகுதியான ஒரு பர்சன், என்னால எதையுமே அச்சீவ் பண்ண முடியும், நல்லா வேலை பார்க்க முடியும். இல்லை யூடியூப்ல நிறைய அஃபர்மேஷன்ஸ் இருக்கும், அது எல்லாமே நீங்க போட்டு டெய்லி வந்துட்டு ஒரு 2-3 வாட்டி கேட்கலாம். ஸோ இது எல்லாம் பண்றப்போ கிராட்டிடியூட் எழுதுறது, வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்றது, நெக்ஸ்ட் வந்துட்டு அஃபர்மேஷன், இது எல்லாமே நம்ம லைஃப்ல இன்புட்டா வரும் இல்லையா, நிறைய விஷயங்கள் அதெல்லாம் போய் தடுத்து நிப்பாட்டுறது ஒரு வழி. நெக்ஸ்ட் இதை ஃபாலோ பண்றது இன்னும் கொஞ்சம் நம்ம லைஃப்ல பிடிச்ச விஷயங்களை நம்ம கான்ஷியஸுக்கு காமிக்கிறோம். எனக்கு இவ்வளோ விஷயம் தேவை இருக்கு, இதை தான் நான் நிறைய பார்க்குறேன், அதெல்லாம் எனக்கு பெருசா கண்டுக்கல நான் அப்படிங்கிற மாதிரி எது நிறைய நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளவுதான். இப்போ மேக்சிமம் சோஷியல் மீடியா பீப்புள் கிட்ட இருந்து நமக்கு நிறைய விஷயம் வரும், அதெல்லாம் எல்லாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசாம இருக்க முடியாது, ஃபேமிலி கூட பேசாம இருக்க முடியாது, சோஷியல் மீடியா பார்க்காம இருக்க முடியாது, இது எல்லாமே பண்ணாம இருக்க முடியாது. இன்னைக்குள்ள லைஃப்ல அதுதான் ரியாலிட்டி. ஸோ என்ன பண்ணலாம்னா, நம்ம மைண்டுக்கு நிறைய இந்த சைடை காமிக்கணும். எனக்கு இவ்வளோ கோல்ஸ் இருக்கு, நான் இதை தான் ஃபோக்கஸ் பண்றேன், என் லைஃப்ல நிறைய நல்ல விஷயம் இருக்கு, அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கேன், அப்புறம் நான் எல்லாத்துக்குமே நல்ல எலிஜிபிளான டிசர்விங் பர்சன் தான் அப்படின்னு உங்க மைண்டுக்குள்ள நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறது அஃபர்மேஷன். இதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது உங்க லைஃப்ல தேவையானது தேவையில்லாதது அப்படின்னு நடக்குது இல்லையா, தேவையில்லாதது நடக்கிறது மேக்சிமம் கம்மியாகும். அப்படியே ஒரு 90%ல நல்லது நடக்கும், 10% தேவையில்லாதது நடக்கும். அந்த டைம்ல உங்க ஃபோக்கஸ் எங்க தான் போகும் அப்படின்னா, திருப்பியும் நல்லதை தான் தேடி போகும். ஏன்னா நீங்க கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ்ல இருக்கீங்க இல்லையா. ஸோ இதை நீங்க கன்சிஸ்டண்டா பண்ணணும். ஒரு நாள் விட்டுட்டு இன்னைக்கு நீங்க சோகமா இருக்கீங்க, இன்னைக்கு மட்டும் எழுதிட்டு நாளைக்கு விட்டுறலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. டெய்லி டே டு டே ப்ராக்டிஸ்ல உங்களோட கிராட்டிடியூட், உங்களோட வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன், உங்களோட அஃபர்மேஷன் இருக்கணும். இதை கன்சிஸ்டண்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்க லைஃப்ல நடக்கிற நல்ல விஷயங்களை நிறைய பார்ப்பீங்க, தேடுவீங்க. கெட்ட விஷயங்கள் நடக்கும், கண்டிப்பா நடக்காம எல்லாம் இருக்காது. ஆனா அதை நீங்க பாக்குறது, அதை ஃபோக்கஸ் பண்றது கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் இதை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்க கனெக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.